பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மகள் குழந்தையுடன் வருவாள் என எதிர்பார்த்த பெற்றோருக்கு பேரிடியை இறக்கியது மருத்துவமனை நிர்வாகம். தூத்துக்குடி மாவட்டம் சிங்காரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோபி. இவர் கேரள மாநிலத்தில் விவசாயம் செய்து வரும் நிலையில் மனைவி ஜாகிராவுடன் அங்கு தங்கியிருந்து விவசாயத்தை பார்த்து கொண்டு வந்தார். இவர்களுக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் 2வது பிரசவத்திற்காக தம்பதியினர் சொந்த ஊருக்கு சென்றனர். காலை 6 மணிக்கு வலி ஏற்பட்டவுடன் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு பிரசவம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இல்லை. மருத்துவர்கள் இல்லாத நிலையில் பிரசவம் பார்க்க முடிவு செய்த செவிலியர்கள் சுக பிரசவத்திற்காக நன்கு வலி வரும் வரை காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. காலை 6 மணிக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட பெண்ணிற்கு 10 மணி வரை 4 மணி நேரமாக செவிலியர்கள் பிரசவம் பார்த்துள்ளனர். நேரம் ஆக ஆக பெண்ணிற்கு பனிக்குடம் உடைந்து மூச்சு திணறல் ஏற்படவே பிரசவம் பார்க்க முடியாது என கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு செவிலியர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜாகிரா 10 நிமிடத்திலேயே உயிரிழந்ததாக பெற்றோர் குமரினர். புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களே இல்லை எனவும் செவிலியர்களே முடிவெடுத்து பிரசவம் பார்த்ததாகவும் அவரது சகோதரன் நசீம் குற்றம் சாட்டினார். மூச்சு முட்டுதுன்னு சொன்னோன்னா அவங்க என்னால் முடியல, நீங்கள் அங்கே அனுப்பிடுங்க அப்படின்னு. ஒரு டாக்டர் கன்சல்டன்டே கிடையாது அங்கே. ஒரு நர்ஸே எல்லாமே பண்ணிக்கிறாங்க, எல்லாமே அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க. முடியாதுங்கிற அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க. ஒரு 4 மணி நேரம் 6 மணி டு 10 மணினா பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் அவங்க போராடி இருப்பாங்க. அவங்க வச்சு எப்படி தான் ஒரு மாசமாக இருக்கிறவங்க பொறுக்க முடியும் வழியில். ஒன்று அரை மணி நேரத்தில் கன்சல்ட் பண்ணி அவங்க அனுப்பியிருக்கோம். எங்களால் முடியலமா, டாக்டர்லாம் வரல, என்னதே சொல்லணும். அவங்க ஒன்றுமே கிடையாது, அவங்களே எல்லாமே முடிவு எடுத்துக்கிறாங்க. டாக்டர் இல்லாமல் டாக்டர் இல்லாமல் எப்படி அவங்க மருத்துவம் பார்க்கலாம்? 24 மணி நேரம் இலவச பிரசவம்னு சொல்கிறாங்க. 20 நம்ம யார் பிரசவம் பண்ணுவோம்? செவிலியர்களா? மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பண்ணுவாங்களா? மருத்துவர்கள் இல்லை என கூறி வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி இருந்தால் ஜாகிரா காப்பாற்றப்பட்டிருப்பார் என்றும் காலதாமதம் செய்ததே அவர் உயிரிழப்புக்கு காரணம் என்றும் அவரின் தாய் நபிலாவும் சகோதரன் நசீமும் குற்றம் சாட்டினர். நாங்கள் நார்மல் டெலிவரி போனோன்னா இங்கே ஜிஹெச் அனுப்பிட்டாங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டு இங்கே அவங்களே இப்போ ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. காலதாமதம் ஆக்குனது தான் இப்போ பிரச்சனை. நேராகி வயிற்றெல்லாம் முடிச்சு நை நச்சாங்க. ஆமாம், அதில் கிறங்கிட்டாங்க அவங்களே. நான் 3 மணி நேரம் வச்சு அவங்கள வச்சு போராடி அவர் நார்மலாக இன்ன வரைக்கும் ஆட்டோவில் ஏறி தன்னால் ஏறி தான் இறங்கினவோ. ஒரு செயினை கூட எம்மா வச்சிருந்து சொல்லி கழுத்தில் போட்டு தான் உள்ளே போனவோ. என்னம்மா எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொன்னாவோ. அவன் வாயிலிருந்து மூச்சு வாங்குறது கூட எதுவுமே மாட்டல. அவன் எதுவுமே மாட்டி விடல. மூச்சு வாங்குது எனக்கு எம்மா மாதிரியா வரணுமா. கூட வந்தது ஒரு பொம்பளை வந்தது. அவங்களும் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணலை. நம்ம என்ன செய்யணும் தெரியல ஒன்றுமே. பிரசவத்தில் உயிரிழந்த ஜாகிராவின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசு மருத்துவமனைகளில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். 2642 மருத்துவர்களுக்கு பணி நியமனம் ஆணைகள் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆரம்ப சுகாதார மையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். மேலும் நியமனம் செய்யப்பட்ட மருத்துவர்களை எங்கு நியமனம் செய்தார்கள் என்றும் வழக்கம் போல கண்துடைப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு திமுக அரசு நாடகமாடி கொண்டிருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துராமன்.